எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளருடைய திருப்பாவை பாடல்களில் 7வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்க. கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணு காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய். இது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீச்சு கீச்சென்று ஆனைச்சாத்தான் அந்த குருவி ஒன்று இருக்கும், ஆனைச்சாத்தன்னுவா. அதே ஆனைச்சாத்தான் தமிழில் சொல்லுதானா, அது தமிழ். ஆக்சுவலாக அந்த வார்த்தை கூட தமிழ் வார்த்தை கிடையாது. அதுக்கு கரியன் குருவின்னு தான், கருங்குருவின்னு தான் கிராமங்களில் நம்ம ஊரில் பேசுறதெல்லாம். அந்த கருங்குருவிய ஆனைசாதம்னு மலையாளத்தில் பேர் அதுக்கு. அதை இங்கே ஆனைச்சாத்தான்னு இவ சொல்கிறா. ஆக்சுவலாக கருங்குருவி அது. அது வந்து அது என்ன பண்ணுறது, அதனோட பெண் குருவிகள் இருக்கு இல்லையா, அதோட கலந்து காலத்தால் கிச்சு பிடிச்சி கத்தும். நம்ம ஊரில் போய் எங்கள் ஊரில் எல்லாம் உண்டு. அது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கருங்குருவி காத்தால கத்தும், கீச்சு 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 கீச்சுன்னு கத்தும், ஒரே கலந்து ஒரே கூட்டமாக கத்தும். அதைத்தான் சொல்கிறா இங்கே. கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தான், எங்கே பார்த்தாலும் ஆனை சாத்தான் கத்துறது. பொழுது விடிஞ்சது தான், அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே தான் அது கத்த ஆரம்பிக்கும். விடியும் போது தான் கத்தும். அந்த கிழக்கு வெளுக்கிறது இல்லையா, அந்த வெளிச்சத்தை பார்த்தோடனே அதுக்கு ஒரு மாதிரி குஷி ஆகிடும், கத்தும். கலந்து பேசின பேச்சரவும், எவ்வளோ அழகாக பாருங்க. அது ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்து பேசிக்கிறதாம். அதை வந்து அழகாக மாற்றி மாற்றி கத்துறத கலந்து பேசின பேச்சரவும், பேசுகிற பேச்சோட சத்தம், அது ரெண்டும் பேசிக்கிறதா சொல்கிறேன். அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணிக்க பாருங்க வார்த்தையை. பேசின பேச்சரவும் கேட்டிலையும், கேட்கலையா, உன் காதில் விழலையான்னு கேட்குறா. அப்படின்னு கேட்டு பேய் பண்ணேன்னா பேய் மாதிரி உறக்கம், அந்த தூக்கம் பிடிச்சி பேயுடைய தூக்கம், பேய் மாதிரி உறங்குற பண்ணே அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல பேய்கிட்ட இருக்கிற அந்த உறங்குகிற குணம் உனக்கு வந்துருத்தா அப்படின்னு கேட்குறா பேய் பெண்ணு. அடுத்தது காசும் பிறப்பும். காசுன்றது வந்து அது காசு அச்சு தாலி ஆமத்தாலின்னு தாலியில் 2, அதுதான் காசும் பிறப்புன்னுவா. காசுன்றது வந்து அச்சுத்தாலின்றது வந்து புகுந்த வீட்டில் போடுறது, நீளமாக இருக்கும். காசு பிறப்புன்றது வந்து ஆமத்தாலின்னுவா. ஆமத்தாலின்றது வட்டமாக இருக்கும். அந்த தாலி வந்து பிறந்த வீட்டிலேருந்து போடுறது. பிறந்த வீட்டில் ஒரு தாலியும் புகுந்த வீட்டில் ஒரு தாலியும் போடுவாள். அது 2 கழுத்தில் இருக்கிறது என்னென்னா, பிறந்த வீடும் புகுந்த வீடும் எப்பயுமே ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணுன்றத குறிக்கிறதா இருக்கும். அதுதான் காசும் பிறப்பும் கலகலன்னு சத்தம் கேட்கறதான். கலகலப்ப கை பேர்த்து, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. கை பேர்த்துன்னா என்னன்னா, இந்த மற்ற கடையும் போது பார்த்தீங்க, அவங்க சொல்றா கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர். இதுவும் ரொம்ப அருமையான வார்த்தை. வாசம், அந்த இவளோட அந்த ஆட்சி கடையிறாளே, அவளோட தை கடைவாளோட அந்த குழல்ன்றது முடி. அந்த முடி வந்து வாசனையாக இருக்கான். அந்த வாசனை என்ன பண்ணுறதா, அந்த தயிரில் ஒரு மொச்ச நாத்தம் வரும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் குத்தி வச்சுட்டு தயிரை திறந்தவொடனே பார்த்தீங்கன்னா குப்புன்னு ஒரு ஸ்மெல் வரும், ஒரு நாற்றம் அடிக்கும். அந்த நாற்றத்தை மறைக்கிறதான் இந்த ஆட்சியர்களுடைய முடியோட வாசனை. வாச நறுங்குழல் ஆட்சியர், அதை சொல்கிற. வாச நறுங்குழல் ஆட்சியர் கலகலப்பு கை பெயர்த்து, காசும் பிறப்பும் கலகலப்ப வாச நறுங்குழல் ஆட்சியர் கை பெயர்த்து அப்படின்னு எடுத்துக்கணும். கை பெயர்த்துன்னா தயிர் கடையும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கையில் இப்படி உருட்டுவாங்க ஃப்ரண்ட்டில், இப்போ முன்னாடி ஃபார்வேர்டில். அடுத்த கையில் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா வலது கையால் பின்னாடி இருப்பாங்க. இடது கையால் முன்னாடி ஓட்டுவாங்க, வலது கையால் பின்னாடி இருப்பாங்க. ஆக இந்த கையில் முதல்ல ஃபோர்ஸ் கொடுத்து உருட்டும் போது முன்னாடி போவோம் தயிர் கடையும் போது. அந்த கையில் ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி திருப்பும் போது பின்னாடி வரும். இது வந்து வாசனை. அதுதான் கை பெயர்த்து, கை மாற்றின்னு அர்த்தம். அந்த இடத்துல கை பெயர்த்து அப்படின்னு சொல்கிற, கை மாற்றி அப்படின்னு அர்த்தம். என்ன அருமையான அந்த எல்லாம் சொல்லாடல் வந்து ரொம்ப அருமை. காசும் பிறப்பும்
கலகலப்ப கைபெயர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த. அந்த தயிர் கடைம்போது மத்தால சத்தம் வருது இல்லையா, அதுதான் சொல்கிறேன். மத்தினால் ஓசைப்படுத்த, சத்தம் அதை அந்த ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டலையோ. தயிர் அந்த மேருமலையை திருப்பார்கடலை மேருமலையை வச்சு கடைஞ்ச மாதிரி கடையும் போது அந்த சத்தம் வருது, அவ்வளோக்கு தயிர் அரவம். தயிர் கடையும் போது பார்த்தீங்கன்னா உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வரும். தயிர் கடையும் போது வர சவுண்டு வித்தியாசமாக இருக்கும். அந்த சவுண்டு, அந்த சத்தம் உனக்கு காதில் வேலையா அப்படின்னு கேட்குறா. கேட்டுட்டு என்ன பண்ணுறா, அதை வந்து அந்த வீடு இருக்கு இல்லையா, அவள் வீட்டில் சாலக வாசல்னு ஒன்று. சாலக வாசல்ன்றது என்னென்னா, நம்ம ஜன்னல் இருக்கு இல்லையா, ஜன்னலுக்கு பேர் சாரளம்னு பேர். சாரளத்தை விட சின்னதாக இருக்கும் சாலக வாசல்னு. சின்ன வாசல், கண்ணவாசல் பண்ணுவா. கண்ணவாசல்ன்றது கதவுல இருக்கும். இது என்னென்னா வாசப்படிக்கு மேலே இருக்கும். இப்போ சாதாரணமாக அந்த வீடுகளில் அப்போ அந்த காலத்தில் வீடு வாசப்படி வந்து 5 அடி 5.5 அடிக்கு மேலே வைக்க மாட்டான். தலை குனிஞ்சு தான் போகணும், வாசலில் வருவா, தலை வணங்கி போகணுன்றதுக்காக. அதுக்கு மேலே சின்ன வாசல் ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னா, உள்ளே ஏதாவது தப்பு தண்டை நடந்துட்டோ, இல்லை உள்ளே இருக்க எழுந்து வந்து நடந்து வர முடியாமல் திண்டாடினால்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். கதவு உடைக்கிறதா இல்லை என்ன பண்ணுறது, எப்படி உள்ளே போகலான்றதை கணக்கு பண்ணணும் இல்லையோ. அதுக்காக பார்க்கறதுக்காக மேலே வந்து சாலக வாசல்னு ஒன்று வச்சுப்பா. சாலகம்னு பேர் அதுக்கு. சாரளம்ன்றது ஜன்னல், சாலகம்ன்றது கண்ணவாசல், வாசப்படிக்கு மேலே இருக்கிறது. அந்த சாலக வாசல் வழியாக எட்டி பார்த்தாலாம். இவ ஏன் எழுந்திருக்கவே இல்லை, எவ்வளோ எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டேங்களேன்னு பார்த்தா, அவன் முகத்தில் ஒரு தேஜஸ் இருந்துதான். முகத்தில் வந்து ஒரு ஒளி. அந்த ஒளியை பார்த்த உடனே இவாளெல்லாம் பயந்துடலாம். ஐயோ முகத்தில் இப்படி இருக்கு, இவ பெருமாளை கனவு கண்டுட்டு இருக்கா போல் இருக்கு மனசில், அதனால தான் இவன் முகம் இப்படி இருக்குது, நம்ம போய் இவ்வளோ போய் இப்படி சொல்லிட்டுமே, இவ்வளோ போய் நம்ம தப்பாக இடம் போட்டோமே, எழுந்திருக்கல தூங்குறான்னு. அதுதான் இங்கே சொல்கிறான். முதல்ல பேய் பெண்ணேன்னு சொன்னவா இந்த இடத்துல நாயக பெண் பிள்ளை. நாயக பெண் பிள்ளைன்னா அந்த நாராயணனுக்கு வந்து நாராயணனை நாயகனாக கொண்டவளே அப்படின்றா. பெருமாளை வந்து பெருமாள்கிட்ட தலைமை இடத்தை பிடித்தவளே அப்படிங்கிறதா அர்த்தம். நாயக பெண் பிள்ளாய். நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவன்றது வந்து அந்த கேசின்ற அந்த அசுரனை கொன்னவன் ஒன்று. ரெண்டாவது கேசம் நீள தலைமுடிய உடைய, அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். கேசம் நீண்ட தலைமுடிய உடைய ஒன்று. கேசம்னா அயன் அசுரர் ரெண்டு பேருக்கும் தலைமையாக இருப்பாராம். அயன் அரண் அயன்றது வந்து பிரம்மா, அரண்றது வந்து தேவர்கள். அயன் அரண் தேவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் ராஜாவாக இருக்கணும். அதனால கேசவன் ஒரு பேர் உண்டு. கேசம்னா அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. கேசிகன் அப்படின்றது அதை சொல்கிற அந்த இடத்துல. கேசவ பெண் பிள்ளாய் கேசவனை நாராயணமூர்த்தி, நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ. அப்படிப்பட்ட அந்த கேசவனை, அந்த திருமாலை மகாவிஷ்ணுவை பாடவும் நீ கேட்டே கிடைச்சியோ. அதை கேட்டுட்டே படுத்துட்டு இருக்கலாமா. இப்போ இவளோட குரல்லாம் முதல்ல பேய் பண்ண அது இதுன்னு திட்டுருவா. அவளை இவ திமிரு இருக்கு இவகிட்ட, இவ பணக்காரி, அதனால இவ படுத்துட்டு இருக்கான்னு முதல்ல பேசிட்டு இருப்பா. ஆனால் அப்புறம் அந்த சாலக வாசல் வழியாக பார்த்த உடனே அவளுக்கு வந்து அந்த மனசில் தோழிடும். அவள் முகத்தை சுற்றி ஒரு வட்டம், ஒரு தேஜஸ், ஒரு ஒளி, ஒரு புன்சிரிப்பு. பெருமாளை கனவு கண்டுட்டு இருக்கா, இவ்வளோ போய் நம்ம தப்பாக இடம் போட்டுமேன்னு வந்துடுது இல்லையா. அதனால தான் நாயக பெண் பிள்ளைன்ற அடுத்தது எவ்வளோ அழகாக கொண்டு இருக்கா பாருங்க. முதல்ல பேய் பெண்ணுட்டு அடுத்தது நாயக பெண் பிள்ளை. நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைச்சியோ. தேசமுடையாய் இந்த இடத்துல சொல்கிறா பாருங்க. தேசம்னா ஒளி, முகத்தில் ஒளி, அதுதான் தேசமுடையாய் ஒளி பொருந்தியவளே அப்படின்ற அடுத்த தரம். முதல்ல பேய் பெண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒளி பொருந்தியவளேன்றா பாருங்க. அதான் அந்த சாலக வாசல் வழியாக ஏன் எழுத்துக்களை எட்டி பார்க்குறாளாம். பார்த்துட்டு இது மாதிரி ஆனோடனே அது கூட அவள் எட்டி பார்க்குறது எப்படின்னா, ஒத்தி குனிஞ்சிட்டு ஒத்தி முதல் 107 பார்த்தாலாம். அந்த சாலக வாசல் இல்லாட்ட பார்க்க முடியாது. ஏன்னா வாசப்படிக்கும் மேலே இருக்கு இல்லையா, எட்டி கீழே இருக்கிறத பார்க்க முடியாது. அந்த வாசல் வழியாக நீங்கள் மேலே உடம்பு உள்ளே இருக்கிற பரணி கரணியெல்லாம் தெரியுமா ஒழிய கீழே தெரியும், யாருன்னு பண்ணுறான்னு தெரியாது. அதை அவளை ஒத்த குனிய வச்சுட்டு அவள் முதுகு மேலே ஏறி 100 பார்த்தாலாம். அது மாதிரி அந்த பாடல்களை வந்து எவ்வளோ அருமையாக கொண்டு சேர்த்துருக்க பாருங்க. தேசமுடையாய் ஒளி பொருந்தியவளே திரவேல ரொம்ப வந்து கதவை திறவுமா என் பெண்ணே, நம்ம போய் காத்தியாகி நோம்பு நோக்கலாம் அப்படின்னு ஆண்டாள் வந்து மற்ற பெண்களை கூட கூட்டுண்டு போய் அவளை இன்னும் ஒரு தோழியை எழுப்புறதா இந்த இடத்துல சொல்லியிருக்கு. நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.